விண்வெளியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம வந்து விண்வெளியை குறித்த வித்தியாசமான சுவாரஸ்யமான உண்மைகளை பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்பேஸ் ஃபேக்ட் நம்பர் 1. விண்வெளியில சுட்ட கறி மாதிரி வாட வருமா? ஆமாங்க, வரும்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் விண்வெளியில ஸ்பேஸ் வாக் பண்ணிட்டு அவங்களோட ஸ்பேஸ் ஷிப் குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்பேஸ் ஷூட்ல எல்லாம் ஒரே சுட்ட கறி வாட அடிக்குதுங்களாம். அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல வந்து வெல்டிங் வச்சு இரும்பு வாட அடிக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்பேஸ்ல நிறைய உலாவுதுங்க. இது வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸோட ஸ்பேஸ் ஷூட்ல பட்டு அந்த மாதிரி வாட வருதுன்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் நம்பர் 2. நியூட்ரான் ஸ்டார்களோட எடை வந்து ரொம்பவே அதிகமா இருக்குமா? ஆமாங்க, நியூட்ரான் ஸ்டார்களோட எடை ரொம்பவே அதிகமா இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு நியூட்ரான் ஸ்டார்ஸை வந்து ஒரு சின்ன சக்கரை கட்டி அளவு எடுத்துக்கிட்டோம்னா அதோட எடை வந்து 1 பில்லியன் டன் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து எவரெஸ்ட் மலையோட வெயிட்டுக்கு ஈக்குவலுங்க. இதுக்கு காரணம் நியூட்ரான் ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப டென்சிட்டியா ரொம்ப அடர்த்தியா இருக்கிறனால அதோட வெயிட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. ஸ்பேஸ் ஃபேக்ட் நம்பர் 3. நிலா நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்கா? ஆமாங்க, நம்ம நிலா வந்து நம்ம பூமியை விட்டு ஒரு வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர் அளவு நகர்ந்து போயிட்டே தாங்க இருக்கு. இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மூமெண்ட்னால ஈக்குவேட்டர்லயும் கடல் அலைகள்லயும் நிறையவே மாற்றங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் ஃபேக்ட் நம்பர் 4. விண்வெளியில எல்லாமே மௌனமாவே இருக்குமா? நிச்சயம் இல்லைங்க. விண்வெளியில காத்தே கிடையாது. காத்து இல்லைன்னா சவுண்ட் வேவ்ஸ் போகாது. அதனால எங்கேயுமே சத்தமே இருக்காதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நாசா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல விண்வெளியில இருக்கிற பிளாக் ஹோல்ல இருந்து வாயு மேகங்கள்ல இருந்து வெளிவர்ற வேவ்ஸை எடுத்துக்கிட்டு நாசா சவுண்ட் எனர்ஜியா மாத்தி இருக்காங்க. அந்த பிளாக் ஹோல் மேகங்கள் மற்றும் நிறைய பிளானட்ஸோட சவுண்ட் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை வெளியவும் விட்டுருக்காங்க. நீங்க அந்த சவுண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாசாவோட வெப்சைட்ல போய் பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திகில் மூட்டுங்க. ஸ்பேஸ் ஃபேக்ட் நம்பர் 5. விண்வெளியில மது மேகங்கள்லாம் இருக்குமா? ஆமாங்க, நிச்சயமா இருக்குங்க. நம்ம பூமியில இருந்து 10,000 ஒளி ஆண்டுகள் கடந்து போனீங்கன்னா சாஜிட்டரியஸ் B2ங்கிற மேகங்கள் இருக்குங்க. அந்த மேகத்துல பாத்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால்ங்கிற வேதிப்பொருள் இருக்குங்க. இந்த வேதிப்பொருள் மூலமா 400 ட்ரில்லியன் டன் கணக்குல பீர் பேரல்லாம் செய்யலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்மளாலதான் அங்க போய் குடிக்க முடியாது. உடனே நம்மளுங்கெல்லாம் சரக்க போட்டுக்கிட்டு ராக்கெட்ல ஏறி அந்த பீர் மேகத்துக்கு போயிடணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப தூரமாவும் இருக்கு. அதுவும் இல்லாம அது ரொம்ப உடம்பு கெடுதலுங்க. ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் நம்பர் 6. வீனஸ்ல ஒரு நாள்ங்கிறது ஒரு வருஷத்தோட அதிகமா? ஆமாங்க, வீனஸ்ல வந்து ஒரு நாள்ங்கிறது ஒரு வருஷத்தோட அதிகம் தாங்க. ஏன்னா வீனஸ் வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 243 நாட்கள் எடுத்துக்குதுங்க. ஆனா அதுவே சூரியனை அது சுத்துறதுக்கு 225 நாள்லயே சுத்தி முடிச்சிருங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒரு நாள்ங்கிறது வீனஸ்ல வந்து ஒரு வருஷத்தோட அதிகமா இருக்குங்க. ஸ்பேஸ் ஃபேக்ட் நம்பர் 7. விண்வெளியில வைர கிரகங்கள்லாம் இருக்குமா? ஆமாங்க, கண்டிப்பா இருக்கு. 55 கேங்கிரி ஈங்கிற கிரகத்தை வைர கிரகம் தாங்க சொல்றாங்க. காரணம் என்னன்னா அங்க வந்து கிறிஸ்டலைன் கார்பன் அதிகமா இருக்குன்னு விஞ்ஞானிகள் கணக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா வைரங்கள் அங்க மேற்பரப்புல நிறையவே இருக்கும்னு சொல்றாங்க. உடனே பணக்காரங்க எல்லாம் ராக்கெட்டை பிடிச்சி அந்த வைர கிரகத்தை போய் ஆட்டை போட்டலாம்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா அது வந்து பல ஆயிரம் லைட் இயர் தொலைவுல இருக்குங்க. உங்களால போக முடியாது. நல்ல வேலை உங்ககிட்ட இருந்து அந்த கிரகம் தப்பிச்சுக்கிச்சு. ஸ்பேஸ் ஃபேக்ட் நம்பர் 8. விண்வெளியில டைமை பெண்ட் பண்ண முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பா முடியும்னு விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பிளாக் ஹோல் மாதிரி அடர்த்தியான ரொம்பவே கிராவிட்டி அதிகமா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே பெண்ட் ஆகும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அடர்த்தியான அதிக கிராவிட்டி இருக்கிற கிரகங்கள்லயும் டைம் வந்து பெண்ட் ஆகும்னு சொல்றாங்க. டைம் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா உடனே அந்த இடத்துக்கு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ்களுக்கும் தகவல்களுக்கும் நம்ம பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.